ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஏகே ஃபேஷனில் ஃப்ரீயாக கேன்வா கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ அதில் 4th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு நான் 3 டைப்ஸில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேலரிக்குள்ளே போய்க்காங்க. கேலரியில் வந்து நான் ஒரு பிக்சர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கார்னர் இருக்குல்ல, அதை கொண்டு போய் அந்த எட்ஜில் வச்சு கீழே உள்ளதை வந்து இழுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷீட் சைஸில் வந்து கிடச்சிரும். ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர்மென்சி அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மென்சி எதுக்குன்னா உங்களுக்கு வந்து லைட் அண்ட் பிரைட் பண்ணுறதுக்கு தான். ஸோ நம்ம எப்படி ட்ரா பண்ணிவிட்டு அது பார்க்குறதுக்காக. ஸோ ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மூணு டைப்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் எதை வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இதை எடுத்திருக்கேன், பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஐபேடு இல்லை டேபு இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பென்சில் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ட்ரான்ஸ்ஃபர்மென்சியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ட்ரா பண்ணுறது. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த டைப்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை ஃபுல்லாக நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு செகண்ட் வந்து என்ன மாதிரியான நம்ம டிசைன் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எலமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கேலரிக்குள்ளே போய் நான் அதே பிக்சரை சூஸ் பண்ணி உங்களுக்கு கார்னரில் செட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இல்லாட்டி ஜூமில் போயிடும், இந்த மாதிரி தப்பாயிரும். ஸோ அதனால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த கார்னரில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. கீழே உள்ள புள்ளியை வந்து இழுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா எலமெண்ட்ஸு. ஸோ கேலரி அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா நம்ம எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ்குள்ளே போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எலமெண்ட்ஸ்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு லயன், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ட்ராப் ஷேப் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், லைன் போட்டுக்குவோம். லைனில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி பிளாக் கலரில் நான் வச்சுக்கிறேன். பிளாக் கலரில் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக லென்த்து அந்த பிக்சர் மேலேயே வந்து கரெக்டாக அதை வந்து செட் பண்ணி நீங்கள் லைனை வந்து கொண்டு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செகண்டுக்கும் திருப்பி அதே மாதிரி புதுசாக கொண்டு போகாமல் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹைட் இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காப்பி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் மல்டிப்ளை கொடுத்து நீங்கள் எல்லா லைனையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, எல்லா லைனையும் செலக்ட் பண்ணி குரூப் கொடுத்துருங்க. குரூப் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பிக்சர் வந்து மூவ் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு அன்குரூப் கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. அந்த காப்பின்றது வரலைன்னா அந்த அன்குரூப்னு இருக்குது, அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ இல்லாட்டி அந்த பிக்சர் தான் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அன்குரூன்னு இருக்கிறது வந்து அந்த பிக்சர் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் அன்குரூவை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காப்பி ஆயிடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிக்சர் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதனால் அன்குரூப் கொடுத்து உங்களுக்கு வந்து காப்பி பண்ணுறது கொடுத்துருவேன். பாருங்கள், காப்பி பண்ணுறது வரும். ஸோ காப்பி பண்ணுறது வந்துருச்சு. ஸோ அதை காப்பி பண்ணதை வச்சு நான் வந்து இப்போ ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி அந்த கரெக்டான ஷேப் அந்த லைன் வந்து எங்கே இருக்கோ அந்த லைனில் வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? லைனில் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ண, இல்லாட்டி முன்னாடி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த கீழே வந்து லீஃப் ஷேப்பில் இருக்குல்ல, அந்த லீஃப் ஷேப்புக்கு வந்து நம்ம லீஃப்னு டைப் பண்ணாலும் ஓகே, இல்லை ட்ராப் ஷேப் கொடுத்தாலும் ஓகே. நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மென்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த பிக்சரை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கம்மி பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அந்த பிக்சர் வந்து ட்ராவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து அந்த ட்ராப் அப்படின்றது தான் நான் எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டைப்பு. இது வந்து நம்மகிட்ட பிக்சர்ஸை வச்சு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ்குள்ளே போய் லைன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்துடும் இல்லையா, இதை வந்து கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இந்த பார்டர்லேருந்து அந்த பார்டரை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து இந்த லைனை கிளிக் பண்ணி நம்ம லைனோட வெயிட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ கீழே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே உள்ள இதுக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ என்னட்ட இருக்க பிக்சர்ஸில் எனக்கு பிடிச்ச பிக்சர் வந்து மதர் அண்ட் சன் பிக்சரு. ஸோ அந்த பிக்சரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்சரை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ரொட்டேட் பண்ணி நான் அந்த இடத்துல கார்னரில் செட் பண்ணுறேன், சென்டரில் செட் பண்ணுறேன் நான் அந்த பிக்சரை. ஸோ சைடில் வந்து சுற்றி வந்து நான் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கேலரிக்குள்ளே போய் இந்த ஃப்ளவர் ஷேப்பை எடுத்துக்கிறேன் நான். ஸோ எடுத்து அதை வந்து ஸ்மால் சைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நான் அங்கங்கே ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஹேண்டுக்கு நம்ம 3 டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு A3 ஷீட் அண்ட் A4 ஷீட்டில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.